இங்கிலாந்தில் இருக்கிற இந்த சட்டம் இருந்தது அதுக்கு முன்னாடி. அப்போ தான் இங்கே வந்து ஒரு காலனி நாடாக இந்தியா இருந்ததுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே புகுத்துனாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாகாணங்கள் தேவைப்பட்டது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, இது 3 தான் ஒரு பெரிய மாகாணமாக இருந்தது. இப்படி தான் பிரிச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முக்கியமாக இந்த நகரங்களில் இந்த 3 நகரங்களுக்கும் உங்களுக்கு துறைமுக வசதி இருக்குது. அதனால் இதை பிரசிடென்சி மாகாணங்களை சொல்லி சட்டங்களை மொத்தத்தில் அங்கே தான் கொண்டு வந்தாங்க. 1908 கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா மாகாண திவால் சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுக்கு மட்டும் தான் கொண்டு வந்ததுனால அதுக்கு அந்த ப்ரொவிஷன்லாம் அப்பயே வச்சுட்டாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நொடித்து போயிட்டார் அப்படின்றத பற்றி. ஏன்னா வியாபாரம் பெருக இதில் லாபம் நஷ்டம் வர ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அதனால் சப்போஸ் இங்கே வாங்கினவர் வந்து ஒரு வேளை வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டா, இல்லை ஒரு வேளை வந்து ஒரு இயற்கை பேரிடரோ வேறு ஏதாவது வந்துட்டு அவருக்கு தொழிலில் நஷ்டம் வந்துருச்சு, ஒரு மிஷினரியோ வேறு ஏதோ வாங்குறாரு, பிரச்சனை வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த சட்டத்தின் மூலமாக ஒருத்தர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவர் சொத்துக்களை விற்று கொடுக்கணுன்றதை கொண்டு வந்தாங்க 1908. இது முதல் வெற்றிகரமாக வந்து அந்தந்த மாகாணத்தில் செயல்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி கொண்டு வந்து மாகாணத்தில் மட்டும், அதாவது இந்த 3 பிரசிடென்சிலையும், கொல்கத்தா, மும்பை, சென்னை, இந்த 3 பிரசிடென்சியும் கொண்டு வந்தாங்க சட்டத்தை. இந்த சட்டம் படிப்படியாக என்னாச்சுனாக்கா, அடுத்ததாக வந்து 1920 என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஆரம்பித்து இதை வந்து இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த சட்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1920 கொண்டு வந்தது தான் ப்ராவின்சியல் இன்சால்வன்சி ஆக்ட். ஏன்னா 1908 கொடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பிரசிடென்ஷியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட். அதனால் இது பார்த்திங்கனாக்கா அந்த தவிர்த்து கல்கத்தா, மெட்ராஸு, பாம்பே, இது 3 தவிர்த்து உள்ளே இருக்கிற எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களுக்கும் சேர்த்து 1920 கொண்டு வந்தது தான் இந்த இன்சால்வன்சி சட்டம். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், பழம்பெரும் நடிகர்கள் சில பேர்லாம் படம் எடுத்து நடிச்சு போயிட்டு மஞ்சள் கடுதாசி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏன் மஞ்சள் கடுதாசி அப்படின்றது